வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிழங்கா மீன் குழம்பு, கிழங்கா மீன் வறுவல், சிறுகீரை பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. மீனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. புளி 2 எலுமிச்சை பழ அளவுக்கு போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அதுல மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி கரைச்சிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி கழுவி வச்சிடலாம். பக்கத்துல ஒரு பேனை வச்சிடலாம். நம்ம மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பொரியட்டும் கடுகு. வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் செவக்கா வறுக்கட்டும். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கறதுக்கு. இப்ப கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ள நம்ம மீன் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்றதுக்கு. மஞ்சத்தூள் போடுங்க. தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ரெண்டும் போட்டு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை பழம் புரிஞ்சுக்கோங்க. நான் புளி சேர்த்துக்கல, எலுமிச்சை பழம் போடுறேன், அதனால நீங்க சேர்த்துங்க. நீங்க புளி வேணா கூட சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள வெங்காயம் வதங்குது. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குழம்ப ஊத்திக்கலாம். அதுல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு சுண்டி வந்திருக்கு, நல்லா கொதிச்சு. மீனை போட்டுடலாம். மீனோட வாலு தலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போடுறேன். ஒரு சங்கரா மீன் ஒன்று இருந்தது, அதையும் போடுறேன். போட்டு ஒரு 3 பச்சை மிளகா இருந்துச்சுங்க, அதையும் போடுறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எனக்குன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கீரை பொரியல் பண்ணிக்கலாம். சிறுகீரை பொரியல்ங்க. ஒரு பேன் வச்சுங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுங்க. உளுந்தும் போட்டிருக்கேன் அதுலயே. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் இருந்துச்சு, போட்டுக்குங்க. இப்போ கீரையை போட்டுடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கீரையை நம்ம இப்போ போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம். உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு. இப்போ பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் ஒரு 10-12 பூண்டு பல்லு, அதையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அதுலயே வதங்கிடும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அதுக்குள்ள சாதம் வந்துருச்சு, நம்ம வடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கீரை இப்போ வந்திருக்கு. கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போ மீனை போட்டுடலாம். நல்லா மசாலா ஊறி நல்லா இருக்கு. இப்போ மீன் பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு. எல்லாம் இப்போ போட்டுட்டேன் நான்.
கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பெரட்டி போடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். எல்லா பக்கமும் செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க. எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க மீன் வறுவல். ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடிச்சாச்சு. மீன் குழம்பும் ரெடியா இருக்குங்க. இப்ப நம்ம சுட சுட போட்டு மீன் குழம்பு ஊத்தி மீன் வறுவலை வச்சு கீரை பொரியலும் வச்சு நம்ம சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க.